Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா வீடு கட்டுறது எப்படி அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ஈஸியா எப்படிங்க வீடு கட்ட முடியும்? வீடு கட்டுறதுன்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்ட். அது எப்படிங்க ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. நான் வந்து பல வீடுகளை கட்டின ஒரு ஹை கிளாஸ் பீப்புளை பத்தி நான் பேச வரல. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பத்தி தான் இப்ப பேச வந்திருக்கேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலயும் இருக்கிறது நம்ம எப்படியாவது வாழ்க்கையில வந்து ஒரு வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் எப்படி வீடு கட்டினேன் அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. வீடு கட்டணும்னு நம்ம வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முயற்சின்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். பயம் இல்லாம அடுத்த ஸ்டெப் எடுத்து நம்ம வைக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தா காலங்கள் மட்டும்தான் போவோம். பயம் இருந்தா வந்து எதுவுமே பண்ண முடியாது. துணிச்சலா நீங்க வந்து நம்மளால முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைங்க. வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து திட்டமிடணுங்க. திட்டமிடணும்னா என்ன, நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, இந்த நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரியான எவ்வளவு பட்ஜெட்ல வீடு கட்டலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து 10,000 வாங்குவாங்க, சில பேர் 20,000 வாங்குவாங்க சம்பளம், சில பேர் 30,000 வாங்குவாங்க. சோ அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி முதல்ல வீடு கட்டணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். சோ இப்ப வந்து 10 லட்சத்துல நம்ம வீடு கட்ட போறோமா, 20 லட்சத்துல கட்ட போறோமா, 30 லட்சத்துல கட்ட போறோமா, நம்மளுடைய தகுதி என்ன? சோ அதுக்கு ஏத்த மாதிரி முதல்ல திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. நான் வீடு கட்டி இப்போ 2 வருஷம் முடிய போகுதுங்க. ஆனா எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 15 வருஷம் ஆச்சு. வாடகை வீடு அப்படியே போயிடுச்சு. ஒரு 5,000 வாடகை கொடுக்குற அந்த ரேஞ்சில் அப்படியே போச்சு. இந்த 5,000 வாடகை கொடுக்குறோம், இன்னொரு 5,000 போட்டா நம்ம வந்து பேங்க்ல வந்து ஒரு லோன் போட்டாக்க, ஏன் அந்த 5,000 நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 10,000 நம்ம வந்து லோன் கட்டினாக்க நம்மளுக்கு வீடே சொந்த வீடு ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சரி, உடனடியா எப்படியா இருந்தாலும் வந்து 1/3 அமௌண்ட் நம்ம வீடு கட்டுறதுக்கு கையில பணம் வச்சுக்கணும். இப்ப 20 லட்சத்துல நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா உங்க கையில மினிமம் ஒரு 5 லட்சம் 6 லட்சமாவது உங்க கையில இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கவே முடியும். பேங்க் லோனே அப்ளை பண்ணனா கூட உங்களுக்கு ஒரு 5 லட்சமாவது உங்க கையில இருக்கணும். சோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம உங்களால துணிஞ்சு இறங்க முடியும். சோ நான் என்னுடைய லைஃப்ல நடந்ததுதான் நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேன். சோ இந்த மாதிரி நான் திங்க் பண்ணக்குள்ள எனக்கு வந்து என்னன்னா, அப்ப அந்த 5 லட்சத்தை நம்ம கையில வச்சுக்கணும்னா, இப்ப நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு மாச சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சாதாரண ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. சோ நான் வந்து என்ன திங்க் பண்ணேன்னா, நம்ம எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்குள்ளதான் வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. இந்த வீடு கட்டணும், சொந்த வீடு நமக்கு வேணும் அப்படிங்கறத பெரிய மன உளைச்சலா இருந்தது எனக்கும் என்னோட வீட்டுக்காரங்களுக்கும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 5 lakhs முதல்ல நம்ம கையில வச்சுக்கணும். வர்ற வருமானம் வந்து வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்கக்குள்ள எப்படி நம்ம வந்து 5 லட்சம் ரூபாய் சேர்க்க முடியும் கையில அப்படின்னு சொல்லி யோசிக்கக்குள்ளதான் எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்மளோட மினிமம் பட்ஜெட்ல ஒரு சின்னதா வந்து ஒரு இடத்த வாங்கணும் முதல்ல. அது அவுட் சைடா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு இல்ல, அது நம்ம வந்து ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இடத்த வாங்கினேன். அந்த பட்ஜெட்டே 1.25 லட்சம் நான் எப்படி தேத்தினேன்னாக்கா, ஒரு இப்ப வந்து நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வேலைக்கு போறதுனால ஒரு 3,000 ரூபாய். எல்லாருக்கும் சிட்டில இடம் வாங்கணும்னு தான் ஆசை இருக்கும். பட் அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கா எந்த இடமும் வாங்க முடியாது. சோ நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி அவுட் சைடா இருந்தாலும் பரவாயில்ல, வீடு கட்டலாம் இல்ல ரீசேல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் நான் வந்து இந்த இடத்த வாங்கினேன். அந்த இடம் தெரிய அவ்வளவு அவுட்டர்ல போய் கட்டணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துச்சு. சோ கொஞ்சம் உள்ளார கட்டணும் அப்படின்ற பிளான்ல சின்ன சீட்டு போட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஒரு 3,000 சீட்டு போட்டு சேவிங்ஸ்ல போயிட்டு இருந்தது. அது 10 மாசம் முடியிற கட்டத்துல அந்த சீட்டோட அமௌண்ட் ஒரு 1 லட்சம் வந்துச்சு. அப்போ இந்த இடத்த நாங்க வந்து 1.25 லட்சத்துக்கு வாங்கணும் இல்லையா, அந்த இடத்த வந்து ஒரு 2.5 லட்சத்துக்கு நாங்க வந்து சேல் பண்ணணும். அப்ப அந்த 2.5 லட்சம் பிளஸ் இந்த ஒரு 1 லட்சம் சீட்டு போட்டது, இது 2 சேர்ந்தோன்னா ஒரு 3 லட்சமா என் கைக்கு வந்துச்சு. 3 லட்சமா வந்தோன்னா சரி நம்ம ஏன் வாடகை கொடுத்துட்டு இருக்கணும், ஒரு போக்கியத்துக்கு வீடு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க பார்த்தாலும் வந்து வீடு பார்த்தோம். வீடு பார்த்தாக்கா 5 lakhs 6 lakhs இப்படிதான் வந்து
எனக்கு வந்து என்னுடைய மாமனார் மாமியார் வந்து என் கூட இருந்ததுனால ஒரு ரூம் பத்தாது, 2 ரூம் வேணும் அப்படிங்கறதுனால 2 ரூம் உள்ள வீடா நாங்க பார்க்கக்குள்ள என்ன ஆச்சுனாக்கா 5 lakhsக்கு கீழே வந்து வீடே கிடைக்கல எங்களுக்கு. 5 lakhs 6 lakhs இப்படி சொல்லக்குள்ள அப்பதான் யோசிச்சேன், 5 lakhs 6 lakhs இருந்தா ஏன் நம்மளே வீடு கட்டிடலாமே, ஒரு 1/3 அமௌண்ட் நம்ம கையில வச்சிருந்தா நம்மளே வீடு கட்டிடலாமே, அப்புறம் எதுக்கு நம்ம போக்கியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இது ஒரு 3.5 லட்ச ரூபாய் கையில இருக்கவும் சொல்லின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்க என்ன பண்ணோம், ஒரு சீட்டை போட்டோம். மறுபடியும் ஒரு 3000 மாசம் கட்டுற மாதிரி ஒரு சீட்டை போட்டோம்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. சரி நம்ம துணிஞ்சு வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரக்குள்ளதான் 5 லட்சம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், வெறும் 3 லட்சத்தை வச்சே நம்ம இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறங்கிட்டேன் வீடு கட்டுறதுக்கு. ஒரு மனபூஜை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் எப்பவுமே வந்துட்டு நான் வந்து பாசிட்டிவாவே திங்க் பண்ற ஒரு ஆளு. அதாவது கையில ஒண்ணுமே இல்லாட்டியும் பெரிய லெவல்ல நம்ம வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது எங்க அண்ணா கூட திட்டுவாங்க, என்னன்னாக்கா கையில காசே இல்ல ஆனா நீ வந்து பெரிய லெவல்ல திங்க் பண்ற, அது வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து திட்டுவாங்க என்ன. சோ இருந்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் அவசர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவசர புத்தி, பாசிட்டிவ் திங்கிங் வந்து அதிகமா, அதாவது நம்மளால முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ட், ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு உண்மையாவே எனக்கு அதிகம். அது வந்து தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது, ஆனா தவறுல போய் எதுவும் முடியல, சரியாதான் எல்லாமே முடிஞ்சிருக்குது. சோ நான் அதை தான் வந்து அந்த கான்பிடென்ட்டை தான் உங்களுக்கு நான் வர வைக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்கள்ட்ட இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்றேன். நீங்களும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். இந்த 3.5 லட்சம் கையில இருக்கக்குள்ளதான் வந்துட்டு நான் வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு நினைக்கக்குள்ள வந்துட்டு எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிறந்த ஊர் சிதம்பரம். சோ அந்த ஊர்ல வந்து ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மெயினா எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துலயே மெயினான இடத்துல வந்து அந்த இடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணா கான்டாக்ட் பண்ணவும் எனக்கு வந்து சரி நம்ம பிறந்த ஊர்ல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம்ல வீடு கட்டுறதுக்காகவே அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நான் வந்து அந்த பேங்க் லோன் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா வீடு கட்டுறதுக்கு, அந்த லோனை நான் பேங்க்ல போட்டு ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டேட் பேங்க்ல லோனை போட்டுட்டு இந்த 3.5 லட்சம் கையில இருந்துச்சு, இது அப்படியே போட்டு அங்க வந்து சிதம்பரத்துல வந்து நான் இடத்த வாங்கிட்டேன். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இடத்த வாங்கியாச்சு. ஓகேங்களா. இப்போ சரி இடம் வாங்கியாச்சு, நம்ம அங்கதான் வீடு கட்ட போறோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியில நான் வந்து இந்த பேங்க் லோன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பிளாட்டுக்கு வாங்கின லோன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்குள்ள இன்னொரு சேவிங்ஸா ஒரு 3000 ரூபாய் கட்டி நம்ம வந்து ஸ்ரீராம் செட்ஸ்ல வந்து சேவ் பண்ணலாம். சேவிங்ஸ் வந்து என்னைக்குமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 மட்டும் கட்டி நாங்க வந்து சீட்டு சேர்ந்து அது ஒரு 3 லட்சம் ரூபாய் சீட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. சோ வந்துட்டு பாண்டிச்சேரியில வந்து ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. உடனே நாங்க என்ன பண்ணோம், அந்த சீட்டை வந்து ஒரு 8 மாசம் தான் கட்டியிருப்போம், இன்னும் வந்து அது 30 மாசத்துக்கு தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த சீட்டை வந்து நான் தள்ளி எடுத்து அதை வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு இடத்துல வந்து சென்டர் ஆஃப் பிளேஸ்ல வந்து இடத்த வந்து வாங்கினோம். அதுவும் ரொம்ப அதிகமான ரேட்டு கிடையாது, எனக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தான், ஒரு 4 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து நாங்க இடத்த வந்து வாங்கினோம். இடத்த நம்ம வித்தாக்கா ஒரு இடத்துல வீடு கட்டலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்தோட வேல்யூவும் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. ஏன்னா நாங்க மெயினான இடத்துல வாங்கினதுனால அது 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் இல்லையா இடம். சோ அது வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாயிட்டு இருந்தது, ஆஃபர் அதிகமா இருந்துச்சு. விக்கிறீங்களா, சேல் பண்றீங்களா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ரேட் அதிகமா கொடுக்கவும் தயாரா இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம வீடு கட்டுறதுக்காக வாங்கின இடம் அது அப்படிங்கிறதுனால எனக்கு விற்கிறதுக்கு மனசே இல்லை. சோ அந்த இடம் அப்படியே நான் இருந்தது. இந்த லோனும் நாங்க முடிக்க போற கட்டத்துக்கு வந்துட்டோம் நாங்க. ஏன்னா 2 பேர் வருமானத்தையும் போட்டு நாங்க வந்து லோனு கடன்னு ஃபாஸ்டா கட்டி அதை வந்து அடைக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் ஓடியாந்துருச்சு. லைஃப் அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா மேரேஜ் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஓடியாந்துருச்சு. அப்ப 10 இயர்ஸ்ங்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு அந்த லோனுடைய அந்த காலகட்டங்களும் ஓடுது இல்லைங்களா. அப்ப நம்ம லோனை கட்டி நாங்க அடைச்சிட்டோம். வந்து வீடு கட்டி ஆகணும்ன்ற அந்த வெறி, அது வந்து இப்ப எந்த பிளாட்டா விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணக்குள்ள என்னுடைய ஹஸ்பண்டோட இது வந்து என்னன்னாக்கா பாண்டியில தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து சிதம்பரத்துல வீடு கட்டணும்னு ஆசை, அவங்களுக்கு இங்கதான் ஆசை அப்படிங்கிறதுனால சரி இங்கே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சிதம்பரம் இடத்த வந்து விற்கலாம்னு முடிவு பண்ணோம். அதுக்கு வந்து ஆஃபர் நிறைய இருந்ததுனால அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இங்க வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சிதம்பரம் இடத்த வித்தலாம். ஏன்னா இதை வித்தாக்கா அங்க வீடு கட்ட முடியாது. ஏன்னா இங்க 4 லட்சத்துக்கு வாங்கினது ரேட் வந்து ரொம்ப ஏறல, அங்க வந்து நல்லா ஏறிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அது சுத்தி வீடுங்க, நகர், மெயினான இடம், ஈசிஆரை ஒட்டி அந்த ரோட்டை ஒட்டி இருக்கிறதுனால ரொம்பவே விலை அதிகமா இருந்தது. சரி அங்க வித்துட்டு நம்ம இங்கே கட்டிக்கலாம், கடன் வாங்காம வீடு கட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த சிதம்பரத்துல உள்ள இடத்த வந்து வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாண்டிச்சேரியில உள்ள இடத்த வித்துட்டு அங்க சிதம்பரத்துல வீடு கட்ட முடியாது. ஏன்னா இங்க வந்து ரேட் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் போகும். 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. அந்த ஒரு கட்டத்துல வந்துட்டு வித்தாக்கா வந்து ஒரு 5.5 லட்சம் தான் வரும். அதை வச்சு நம்ம வீடு கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, பாண்டியிலே வீடு கட்டிக்கலாம், நம்ம சிதம்பரம் இடத்த வித்துடலாம், அது கொஞ்சம் நல்ல ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுத்தாங்க. நான் காசுங்கிறத விட என்னோட பிறந்த ஊர்ல வீடு கட்டணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. சோ இருந்தாலுமே வேற வழி இல்லாத ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டோம், நாங்க சிதம்பரம் இடத்த வித்துடலாம்னு முடிவு பண்ணிட்டு சிதம்பரம்
இடத்த வந்து நாங்க வித்துட்டோம். ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடம் வந்து ரேட்டு போச்சு. 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் 18 லட்சத்துக்கு போச்சு. சோ அந்த 18 லட்சம் வந்தாக்க நம்ம வீடு கட்டிடலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் நாங்க வாங்கிட்டோம். ஒரு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க இடத்துக்கு. கொடுத்தோன்னு நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம பாண்டியில வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு மனப்பூஜை போட்டாச்சு. மனப்பூஜை போட்டு வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. இன்ஜினியரை வச்சுதான் நாங்க கட்டணும். இன்ஜினியருக்கு பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்டா நாங்க 2 lakhs கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மனப்பூஜை போட்டு ஒரு 1 month வரைக்கும் இன்ஜினியர் வந்து அந்த பணத்தை வச்சு அஸ்திவாரம் போடுற வேலையில வந்து ஈடுபட்டு செஞ்சிட்டு இருந்தாரு. இந்த கட்டத்துலதான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப கலைஞர் பீரியடு வந்துச்சு இல்லைங்களா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு இந்த முஸ்லீம் ஆதிக்கத்தின் கீழே உள்ள இடங்கள்லாம் வந்து விற்க தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒண்ணு இயக்குனாங்க. அந்த சட்டத்துலதான் எங்க இடம் வந்து சிதம்பரத்து இடம் வந்து மாட்டிடுச்சு. சட்ட சிக்கல்ல எங்களோட இடம் வந்து மாட்டிடுச்சு. சோ அதனால ரிஜிஸ்டர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். டிசம்பர்ல நாங்க அட்வான்ஸ் வாங்கினோம், ஜனவரியில ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதது ஒரு சுச்சுவேஷன்ல எங்க இடம் வந்து மாட்டிக்கிச்சு. சோ ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற கட்டத்துல என்ன பண்ண முடியும்ன்றதே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அங்க அஸ்திவாரம் போட்டாச்சு, இன்ஜினியர் பணம் கேட்கிறாரு, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி பெரிய பிரச்சனையில இருந்தோம் நாங்க. அந்த நேரத்துலதான் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து 2-3 பேர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அத வந்து நான் இந்த இதுல நினைவு கூறதான் விரும்புறேன். எங்க அண்ணன் வந்து ஒரு 2 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி ஷோபான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 lakhs கொடுத்தாங்க. மொத்தம் 6 லட்சம் ரூபாய் எனக்கு கையில கிடைச்சது. வட்டி இல்லாத கடனா 6 லட்சம் ரூபாய் கிடைச்சது. என்னுடைய நகை வந்து ஒரு பேங்க்ல வச்சு ஒரு 2 லட்சம் கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க கார் வச்சிருந்தோம். சோ அந்த காரை வந்து வித்துட்டு அதுல ஒரு 2 லட்சம் கிடைச்சது. ஆக மொத்தம் இது எல்லாமே எனக்கு வந்து கைகூடி வந்து அந்த நேரத்துல வந்ததுனால அதெல்லாம் வச்சு நாங்க வீடு கட்டி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் அந்த சட்ட சிக்கல் வந்து தீரல. அட்வான்ஸ் கொடுத்தவங்க எங்க பணத்தை வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா வீட்டுக்கே பணம் பத்தல கட்டுறதுக்கு அப்படிங்கிற கட்டத்துல இருக்கக்குள்ள அவங்களுக்கு எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியாத கட்டத்துல ஒரு பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன்ல நாங்க மாட்டிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. 1 year நாங்க வீடு கட்டினதே கட்டி முடிக்கிறதுக்கு 1 year ஆயிடுச்சு. அந்த 1 year பீரியட்ல அந்த அட்வான்ஸ் கொடுத்தவங்களையும் சமாளிக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க வீடை கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சட்ட சிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பேப்பர்ல வந்திருக்கும், நீங்களே போட்டு பாருங்களேன். சட்ட சிக்கல் என்ன வப்போர்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல தட்டி பாருங்க, உங்களுக்கு தெரியும். வப்போர்டு பிளேஸ் ஏரியான்னு சொல்லி பாருங்க. அது ஒரு ஊர்லயா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வப்போர்டு சட்ட சிக்கல் வந்து மக்கள் நிறைய பேருடைய இடம், எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேருடைய இடம் வந்து மாட்டிட்டு விற்க முடியாம கட்ட முடியாம நிறைய பிரச்சனையில இருந்தாலும் அங்கங்க பிரச்சனை நடந்துட்டு இருந்தது ஒவ்வொரு ஊர்லயும். சோ அந்த வப்போர்டு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து சிதம்பரத்திலயும் ரிலீஸ் பண்ணாங்க. சிதம்பரத்திலயும் அந்த வெப்போடு இது வந்து ரிலீஸ் ஆனோடனே இடம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவானோம். அப்பதான் என்ன பண்ணோம், நாங்க இந்த வீடு கட்டி முடிச்சிட்டோம். வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த வெப்போர்டு கிளியர் ஆகி அந்த இடமே நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்கினோம். பணத்தை வாங்கி இந்த கடை வாங்கணும் இல்லைங்களா, கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரீயா இருக்கிறோம் நாங்க. இப்படிதான் நாங்க வீடு கட்டினது. அந்த வீடு கட்டுற அந்த ஒரு வெறி வந்து எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இப்ப நாங்க 2 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. சோ நீங்களும் வீடு கட்டலாம். ஆனா வாழ்க்கையில ரொம்ப போராடணும், துணிச்சல் வேணும். துணிச்சலா நம்மளால கட்ட முடியும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் வீடு கட்ட முடியும். இல்லைன்னா நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா வீடு கட்ட முடியாது. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களாலேயும் வீடு கட்ட முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாத என்னுடைய வாழ்க்கையில நான் போராடி எப்படி வீடு கட்டினேன், நாங்கிறத விட நாங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நானும் என்னுடைய வீட்டுக்காரங்களும் சேர்ந்துதான் இந்த முயற்சி எல்லாமே பண்ணது. சோ நாங்க எப்படி ஒரு முயற்சி பண்ணி இந்த வீட்டை கட்டணுமோ அந்த மாதிரி நீங்களும் கட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வீடு கட்ட முடியும், சாதிக்க முடியும். முயற்சி பண்ணினாதான் அடுத்தடுத்த ஸ்டெப் வரும். கையில ஒண்ணுமே இல்லாம எப்படி வீடு கட்டுவேன் அப்படின்னு எங்க அண்ணா கேட்டாங்க. சோ நான் என் கையில இல்லாட்டி நான் முயற்சி பண்ணி இன்னைக்கு எப்படி சாதிச்சோம் அப்படிங்கறதான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடு வந்து எங்களுக்கு 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியா எங்களுக்கு இப்ப இருக்குது. சோ அது ஹாப்பி. வீடு கட்டி முடிச்சிட்டோம் வாழ்க்கையில அப்படிங்கறதே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட வாழ்க்கையில எனக்கு வெற்றி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.